இந்த பாறை மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ மரம் வளர்ந்துருக்குங்க. காட்டு வீர ஆஞ்சநேயர் கோயில் பார்த்தீங்கன்னா, விஜயநகர பேரரசு காலத்தில தோன்றிய மிகவும் பழமை வாய்ந்த கோயிலுங்க. இங்கே பார்த்தீங்களா, எவ்வளோ தேங்காய்ங்க. லட்சக்கணக்கில இருக்குங்க. வரிசையா கடைசி வரைக்கும் இருக்கு. செதுக்கி பெயிண்டிங் அதில குடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு குட்டி யானை மாரியே. எவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க பாருங்க. தத்ரூபமா இருக்குங்க. இன்னைக்கு சிறப்பு பூஜை நடந்திருக்குங்க. ரொம்ப நேரம் கழிச்சு தான் நடையே திறந்தாங்க. இருக்க நந்தி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமுமே வளர்ந்து வருவதாக சொல்லப்படுதுங்க. ரூ. 100 செலுத்துனீங்கன்னா, அந்த சிகப்பு துணியில இந்த தேங்காய கட்டி குடுப்பாங்க அவங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம வந்து இன்னைக்கு எங்க டிராவல் பண்றோம்னா, கிருஷ்ணகிரியில இருக்க மிகவும் பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோயிலுங்க. அருள்மிகு காட்டு வீர ஆஞ்சநேயர் கோயில். அங்க தான் போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரியில பெங்களூர் பைபாஸ் ரோட்ல தாங்க டிராவல் பண்ணிட்டுருக்கோம். கிருஷ்ணகிரி பைபாஸ் ரோட்ல பார்த்தீங்கன்னா, இப்போ சர்வீஸ் ரோட்ல வந்து நம்ம லெஃப்ட்ல கட் பண்ணணுங்க. இந்த இந்த இடம் பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி டோல்கேட்டுக்கு முன்னாடி ஒரு 4 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நம்ம கட் பண்ணிடுறோம். இந்த பைபாஸ் மெயின் ரோட்லேருந்து இந்த லெஃப்ட்டில் கட் பண்ணி வர்றது பார்த்திங்கன்னா, ஒரு 300 மீட்டர் வந்தோன்னாவே கோயில் வந்துருங்க. இந்த இடத்துலேயே ஒரு நுழைவாயில் அமைச்சிருக்காங்க. ஆனால் கோயிலுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுங்க. இங்கே போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள், ஸ்ரீ காட்டு வீர ஆஞ்சநேயர் திருக்கோவில். இந்த வழியாக போகணும் உள்ள. இந்த கோவிலோட என்ட்ரன்ஸ் வந்துட்டாங்க. உள்ளே நுழைய போகிறோம் கோயிலுக்குள்ளே. இந்த கோவிலோட வரலாறு பார்த்திங்கன்னா, இந்த ஸ்ரீ காட்டு வீர ஆஞ்சநேயர் கோவில் பார்த்திங்கன்னா, விஜயநகர பேரரசு காலத்தில் தோன்றிய மிகவும் பழமை வாய்ந்த கோயிலுங்க. 500 ஆண்டுகளுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா, விஜயநகர பேரரசு மன்னர் கிருஷ்ணதேவராயரின் ஆட்சி காலத்தில் கிருஷ்ணகிரி பல கோவிலை கொண்டு விளங்கியதுங்க. அந்த காலத்தில் வந்து அப்போ வந்து கல் பாறைகளில் எல்லாமே ஆஞ்சநேயரோட உருவங்களை செதுக்கியிருக்காங்க. நிறையா பாறைகளில் எல்லாம் செதுக்கப்பட்டிருக்குங்க அந்த அந்த இடத்துல எல்லாம். அப்படி வந்து கல்பாறை மீது செதுக்கப்பட்ட ஒரு உருவத்திற்கு தான் எழுப்பப்பட்டது தான் இந்த காட்டு வீர ஆஞ்சநேயர் கோயிலுங்க. இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியுதுங்க, எவ்வளோ பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த கோயில் அமைஞ்சிருக்க இடமே பார்த்தீங்கன்னா வெறும் பாறைங்க தான். பாறைங்க மேலே தான் கட்டியிருக்காங்க இங்கே. பாறைகள் மேலேயுமே பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பாருங்கள் எப்படி. ஃபுல்லாக எல்லாம் நாமம் தான். இந்த பாறை மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மரம் வளர்ந்துருக்குங்க. ஒன்றெல்லாம் கிடையாது, நிறைய மரங்கள் இருக்குது சுற்றியுமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து வனப்பகுதியில் தாங்க இருந்திருக்கு. அதனால தான் இங்கே இருக்க ஆஞ்சநேயரோட பெயர் பார்த்தீங்கன்னா, காட்டு வீர ஆஞ்சநேயன்ற பெயர் வந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நாகர் தாங்க. நாகர் சிலைகள் தான் நிறைய வச்சுருக்காங்க. பின்னாடி பெயிண்டிங் பார்த்தீங்களா, கிருஷ்ணர் எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்க. கிருஷ்ணர் கோயிலுக்கெல்லாம் போனால் நம்ம கோஷாலைன்ற இடம் பார்க்கலாங்க. கோஷாலைனா வேறு ஒன்றும் இல்லைங்க, பசுமாடுகள் வச்சுருப்பாங்க அந்த இடத்துல, அவ்வளோதான். இங்கேயுமே அது இந்த ஆஞ்சநேயர் கோயில்லையும் இருக்குது. இந்த ஸ்ரீ காட்டு வீர ஆஞ்சநேயர் கோயில் இருக்கிற இடத்த சொல்கிறதுக்கு மறந்துட்டேங்க அவங்ககிட்ட. இந்த இடத்தோட பேர் பார்த்தீங்கன்னா தேவசமுத்திரம். தேவசமுத்திரன்ற இடத்துல தான் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்களா, கல் பாறை பார்த்தீங்களா எப்படி செதுக்கியிருக்காங்க பாருங்கள். செதுக்கி பெயிண்டிங் அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு குட்டி யானை மாதிரியே எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். தத்ரூபமாக இருக்குங்க. அது பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள், அதோட ஆச்சரியப்படுவீங்க. இந்த குட்டி யானை சிலைக்கு பக்கத்துலேயே பாருங்கள் பெரிய யானை, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள். பாறை பெரிய சைஸு, அது அப்படியே பெரிய யானை மாதிரியே வடிவில் அப்படியே பண்ணியிருக்காங்க. தத்ரூபமாக இருக்குங்க. அதில் கல்லை செதுக்கினது இல்லாமல் அதை வரைஞ்சிருக்காங்க. பெயிண்டிங் பார்க்குறதுக்கு அப்படியே இருக்குது, 2 யானைகள் நிற்கிற மாதிரி. முகத்தில் இருக்க சுருக்கங்கள் பார்த்தீங்களா, கண்கள் பாருங்கள் எவ்வளோ தத்ரூபமாக இருக்குது. சின்ன பாறை முன்னாடி வச்சு அது காலாக பண்ணிட்டாங்க. இந்த கோயில் அப்படியே நம்ம ஒரு சுற்றி வந்துட்டாங்க. இந்த கோவிலோட மகா மண்டபம் இங்கேருந்து தான் நம்ம வந்து ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணோம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தேங்காய் பாருங்கள் எவ்வளோ அடுக்கி வச்சுருக்காங்க. இது எதுக்குன்னா, இங்கே வரவங்க எல்லாமே பிரார்த்தனைக்கு வேண்டுதலுக்கோசரம் இங்கே இருக்கிற தேங்காயை வாங்கிக்குவாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வாங்கிட்டுருக்காங்க. இங்கே வந்து ரூ. 100 செலுத்துனீங்கன்னா அந்த சிகப்பு துணியில் இந்த தேங்காயை கொடுத்துருவாங்க, கட்டி கொடுப்பாங்க உங்களுக்கு. இங்கே யாகசாலைகள்லாம் இருக்குங்க, அப்படியே பர்மனெண்ட்டாகவே இருக்கும் போல இருக்குது இந்த கோயிலில். இங்கே பார்த்தீங்களா, எவ்வளோ தேங்காய்ங்க. லட்சக்கணக்கில் இருக்குங்க. வரிசையாக கடைசி வரைக்கும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா, நம்ம ரூ. 100 கட்டி இந்த தேங்காயை வாங்கிட்டு இந்த சிகப்பு துணியில் வச்சு கொடுக்குறத நம்ம சாமியை போய் தரிசனம் பண்ணிவிட்டு என்ன வேண்டிக்கிறோமோ வேண்டிக்கிட்டு 11 தடவை இந்த கோயிலை சுற்றி வரணுங்க. சுற்றி வந்துட்டு இங்கேயே கொடுத்துட்டோன்னா அவங்க ஒரு ரசீது போட்டு கொடுத்துட்றாங்க. நம்ம வேண்டுதலை நிறைவேறினதுக்கப்புறம் 3 மாதம் கழித்து இந்த ரசீதை கொடுத்து நம்ம தேங்காயை திருப்பி வாங்கிக்கலாம். இது இந்த கோயிலே மெயின் ஐதீகம் இதுதாங்க. வர்றவங்களில் முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா இதை தான் பண்ணுறாங்க. ஆஞ்சநேயர் சன்னதிக்கு முன்னாடி இருக்க மகா மண்டபத்திலேருந்து தான் நம்ம தரிசனம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஆஞ்சநேயர் சன்னதியில் பார்த்திங்கன்னா, ஆஞ்சநேயருக்கு அருகிலேயே வந்து யோக நரசிம்மருக்கும்
லக்ஷ்மி தாயார் அம்மாளுக்கும் சன்னதிகள் வந்து அமைச்சிருக்காங்க. உள்ளே இருக்குங்க இது. இன்றைக்கி சிறப்பு பூஜை நடந்திருக்குங்க. ரொம்ப நேரம் கழித்து தான் நடையே திறந்தாங்க. எல்லோரும் ஆஞ்சநேயர் அப்படியே தரிசனம் பண்ணிங்க. இந்த கோவில் சன்னதியில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வந்து நமக்கு தனியாக சிலையாக இல்லாமல் பாறையில் தாங்க செதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா சாய்ந்த கோலத்தில் தான் நமக்கு வந்து காட்சி அளிக்கிறாருங்க. இந்த ஆஞ்சநேயர் கோயிலில் இன்னொரு அதிசயமான விஷயம் என்னென்னா இந்த நந்தீஸ்வரர் தாங்க. இங்கே இருக்க நந்தி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமே வளர்ந்து வருவதாக சொல்லப்படுதுங்க. எப்படி இருக்குது பாருங்கள் இந்த சிலை, நந்தி சிலை. இந்த கோயிலில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சன்னதி பார்த்திங்கன்னா கருடாழ்வாருங்க. கருடாழ்வார் சன்னதி தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த கோயிலுக்குள்ளே நுழையும் போதே நம்ம பார்த்திங்கன்னா விநாயகர் சன்னதியும் இருக்குது. நம்ம பார்க்காம அப்படியே போயிட்டோம், சுற்றி வந்துட்டோம். அதனால் இப்போ பார்த்துக்கங்க அப்படியே விநாயகர் சன்னதி. பிரார்த்தனை தேங்காய் வாங்கிட்டு 11 சுற்றி வரவங்களுக்கோசரமே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே ரூஃப் போட்டிருக்காங்க பாருங்கள். கோவிலுக்கு வந்தீங்கன்னா சனிக்கிழமையில் வந்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. மற்ற நாட்களில் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். சனிக்கிழமையில் மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இது என்னதுன்னு தெரியுதுங்களா? இங்கே புதுசாக இது பண்ணியிருக்காங்க, இங்கே கட்டியிருக்காங்க. இந்த கோயிலில் அன்னதான கூடமும் இருக்குது. டெய்லி அன்னதானம் பண்ணுறாங்க பாருங்கள். பெரிய அன்னதான கூடமாக தாங்க இருக்குது. நிறையா பேர் சாப்பிட்லாம் போல் இருக்குது. காலை நேரம்னால யாரும் இல்லை. மதியத்தில் தான் டெய்லி அன்னதானம் நடக்குது இங்கே. இந்த கோயிலில் பாருங்கள், இந்த இடத்துல வந்து பிரசாதமும் சேல் பண்ணுறாங்க. சரிங்க, இந்த கோயிலேருந்து அப்படியே வெளியே கிளம்பலாம். நம்ம கடைசியாக ஒரு தடவை சுற்றி காமிக்கிறேன், அப்படியே பார்த்துங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் ஏரியா ஓரளவுக்கு பெருசாகவே இருக்குங்க. சரிங்க, இந்த வீடியோவை பார்த்து எல்லாம் ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிருஷ்ணகிரி நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.